ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம், எப்படி தைக்கிறதுன்னு. நார்மல் சிம்பிள் டிசைன் தான். தர்மாக்கோல் பால்ஸ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தர்மாக்கோல் பால்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், ஃபுல்லும் ஒயிட் கலராகவே இருந்துச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி கிடைக்காதனால இந்த கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து பெருசு, சின்னது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரே அளவுகளாக கொஞ்சம் பொறுக்கி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி ஒரே சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பெருசும் சின்னதுமாக இருந்துச்சுன்னா அந்த பால்ஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அது வந்து 2 இன்ச்சு 2க்கு 2 இன்ச்சு கட் பண்ணி துணியில் நமக்கு எந்த கலரில் நம்ம துணி வச்சு அந்த பால்ஸ் வச்சு தைக்க போகிறோமோ அந்த கலரில் 2க்கு 2 துணியை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த மாதிரி வச்சு பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தைக்கிறது ஆப்போசிட் கலரில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் கலர்லேயே வைக்கிறத விட சாரீ கலர் துணி எடுத்து வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வச்சுக்கலாம் முதுகில். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம். நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அதுக்கு நேராக எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே நான் வந்து நெருக்கமாக தான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு கூட வச்சுக்கலாம், 1 இன்ச்சு கேப் விட்டு வச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து நெருக்கமாகவே வைக்கிறேன். நான் ஒரு லைன் மட்டும் வைக்க போகிறேன் முதுகில் நேராக சென்டரில். இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு மெதுவாக தையல் போட்டுக்கலாம். தையல் ஓடலாம் விடக்கூடாது, அப்புறம் வந்து அந்த கேப் வந்துடும். அது ஏன்னா ரவுண்டாக இருக்குது இல்லையா ஒரு பக்கம், மிதியை அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லைன் போட்ட வரைக்கும் வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் டிசைனுக்கெலாம் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற துணியே மடித்து மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சுலாம் மடித்து போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக அதுக்கு மேலே மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், நான் மடிக்கிறது பாருங்கள். அதே துணியை அப்படியே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதனாலலாம் ஒன்றும் அளவு மாறாது. ஏன்னா இதுக்கு வந்து நான் லேஸோ எதுவுமே கொடுக்கல. அப்படி லேஸ் எல்லாம் வச்சோம்னா அது கூட வச்சு தைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டேன். அப்படி இந்த தர்மாக்கோல் பால்ஸ் இல்லைன்னா ஏதாவது குட்டி குட்டி மணி இருந்துச்சுன்னா கூட அது கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த மணி வச்சு தைக்கும்போது 1 சைடு கைடு இருக்கணும். இது வந்து அமுங்கி கொடுக்கும், மணி வந்து அமுங்காது இல்லையா, அதுக்காக. இப்போ கையில் வந்து இந்த மாதிரி க்ரௌன் மாடலில் துணி கட் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த மாதிரி சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம். துணி 2ஆக மடிச்சுட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். துணியை கட் பண்ணிட போகிறீங்க. இப்போ இதையுமே அதே போல் மடித்து தான் மேலே வச்சு தையல் போடுறோம் பாருங்கள். பிசுறு இல்லாமல் நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு சைடில் எடுத்து அப்படியே மடித்து தைச்சிட வேண்டியது தான். அந்த பால்ஸ் கிட்ட வச்சு தையல் போடணும். இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதுக்கு மேலே அந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி அட்டாச் பண்ணோம்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட வச்சு தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸி மெத்தட் இது.
இப்போ அப்படியே சரி பண்ணிவிட்டு இப்போ கையில் வச்சு தைக்க போகிறோம். கொஞ்சமாக சுற்றி மடித்து தைச்சிக்கலாம். இதுக்கே வந்து கேன்வாஷ் கொடுத்து திருப்பி அடித்து ஃபினிஷ் பண்ணி வைக்கிறதும் இருக்குது. ஆனால் இதையே நம்ம மடித்து தைக்க போகிறோம். அப்படியே கையில் வந்து ராங் சைடில் துணியை வச்சு தைச்சிக்கலாம். ராங் சைடு இல்லை, ரைட் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு கையில் பார்த்து வச்சுக்கோங்க. வேணால் நாச் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அப்புறமா தையல் போட்டுக்கோங்க. கீழே 4 இன்ச்சுக்கு தையல் போட்டு வந்துடலாம் நேராக. கரெக்டாக அந்த சென்ட்ரு பால்ஸ் வந்து கரெக்டாக சென்ட்ரு கையில் பார்த்து வைங்க. கொஞ்சம் இப்படி அப்படி போயிடுச்சுன்னா கூட நல்லா இருக்காது. இப்போ அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில். இப்படி திருப்பும்போது ரைட் சைடில் வந்துடும். இப்போ அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே இந்த பக்கத்துலேயும் இந்த ஓரத்தில் லேசாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா ஓரத்தில் போடுங்க. கொஞ்சமாக மடித்து விட்டு போடுங்க, ஒரு 4 இன்ச்சுக்கு கம்மியாக. ஏன்னா அங்கே வந்து பிசுறு இருக்கும். நம்ம எதுவும் கேன்வாஷ்லாம் கொடுத்து திருப்பலை. அப்படியே மடித்து தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜ் வரும்போது கரெக்டாக திருப்பி அந்த ஷார்ப் வர்ற மாதிரி மடித்து விட்டு அப்புறமா தையல் போட்டுக்கலாம். அவசரப்படாமல் மெதுவாக மடித்து விடுங்க அந்த சென்டரில். அப்போ தான் அந்த ஷார்ப் வந்து அந்த க்ரௌன் மாடல் மாதிரி வரும். எனக்கு இப்படி மடிக்கும் போதெல்லாம் கை வந்து கேமரா மறைக்கிறணுன்னு தோணிட்டு இருந்தது. அதனாலே கொஞ்சம் அந்த இடத்துல குழம்பிட்டேன். இப்போ அப்படியே சரி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா கூட சைடில் கொஞ்சம் லேசாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அது வரைக்கும் தான் வரும். வி ஷேப்பில் வரும் இவங்க ப்ளவுஸு. இப்போ அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கைக்கு 2 தையல் போட்டுட்டு எப்பயும் போல் சைடில் அடிச்சுட்டு நாட்டு வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் சாரீ. க்ரீன் கலர் சாரீ, பிங்க் கலர் பல்லு, பிங்க் கலர்லேயே ப்ளவுஸும் வந்திருக்கு. இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா சாரீலேருந்து எடுக்கலை, வேறு அந்த க்ரீன் கலர் துணி வாங்கி வச்சு தச்சிருக்கோம் டிசைனு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக தச்சு போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நெக்குக்கு நார்மல் பைப்பிங் வச்சுட்டு நாட்டும் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தச்சு பாருங்கள். தேங்க்யூ.